மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோட்டங்கள், தொண்டை மண்டலத்துல கோட்டங்கள் இருந்தது. நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியுங்களா? புலியூர் கோட்டத்துல இருக்கோம். கோயில் அதை பத்தி நான் விளக்கம் கொடுக்கறதுக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நான் இந்த ஏரியால சார்ந்தவ மீனாட்சி காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என் தாத்தா, எங்க அப்பா இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு திருவாலீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய தானங்கள் கொடுத்தத நான் கண்ணாலேயே பார்த்திருக்கேன் நிறைய. இந்த கட்டடம் இப்ப அம்மன் கோயில் சன்னதி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா எங்க அப்பா டொனேட் பண்ணாரு. இது சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, பட் எனிவே இந்த கோயிலுன்னும் போது அதை பத்தி ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன கொடைகள் கொடுத்துருக்காங்கன்றத சொல்றதுல இது ஒரு பொத்தாம் பொதுவா சொல்றேன். இல்ல அப்படி இல்லைங்க, ஒரு கல்வெட்டு வச்சு ராஜராஜன் ராஜேந்திரனும் நான் கட்டினெல்லாம் போறோம். விஜயகண்ட கோபாலனுடைய இடத்துல நம்ம நிக்கிறோம். சோ இன்னைக்கு இந்த செயல்பாடுகள் செய்த பெரியவர்களை நம்ம எதுக்கு கொண்டு வரும். ஏன்னா அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த கோயில் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு அவருடைய பங்களிப்பும் இருக்கு அப்படின்ட்டு. அப்பா பேரு என்ன? நடராஜன், திரு நடராஜன் அவர்கள். நடராஜன் அவர்கள் இதே இடத்தை இதே புலியூர் கோட்டத்தை சேர்ந்தவங்க தான். அதனால புலியூர் கோட்டத்துல பிறந்து வளர்ந்து இந்த கோட்டத்திலே இருக்கிற நீங்க சொல்றது மிக்க மகிழ்ச்சி. வணக்கங்க ஐயா. உங்களால இந்த கோயில் இவ்வளவு மக்கள் பாக்குறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு சிறப்பு நீங்க செஞ்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி. எதெல்லாம் உள்ளடங்கியதுன்னா, தென் சென்னையில எக்மோர், திருவெற்றியூர், சோ கோயம்பேடு இந்த பகுதிகள்லாம், அதுல கோடம்பாக்கம், வடபழனி இதெல்லாமும் உள்ளடக்கியதுதான் புலியூர் கோட்டம். சோ அது மட்டும் இல்லாம இங்க விஜயகண்ட கோபாலன் பத்தி சொல்லி இருக்கிறோம் இல்லையா, அவரோட ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அப்படின்னு சொல்றோம். விஜயகண்ட கோபாலன் தெலுங்கு சோழா வம்சாவழியை சேர்ந்தவர். சோ தெலுங்கு சோழாஸ் எப்ப வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ராஜேந்திரா 3க்கு அப்புறமா இது இம்பீரியல் சோலாஸோட ஆட்சி முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா இந்த தெலுங்கு சோலாஸ் இங்க ஆட்சி செய்யறதா சொல்றாங்க. இவரை காஞ்சியின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க விஜயகண்ட கோபாலாவை. ஏன்னா அவர் காஞ்சிபுரம் பகுதிகளையும் சவுத் ஆந்திராவையும் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பல இது இன்வேஷன்ஸ்ல இருந்து இங்க காப்பாத்துறதுனால, அதனால இந்த காஞ்சிபுரம் இந்த பகுதிகளை காப்பாத்துறதுனால அவருக்கு காஞ்சியின் தலைவன் அப்படின்ற ஒரு பட்டப்பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு யூசுவலா திருபுவனமுடைய அப்படின்ற இது பட்டப்பேர் மெய்கீர்த்தியில குலோத்துங்கனுக்கு தான் வரும், முதலாம் குலோத்துங்கனுக்கு. இவரை அதை எடுத்திருக்கிறாருன்னா அப்ப அவர் இதை ரீடைன் பண்ணியிருக்காரு. இந்த பகுதிகளை பல இன்வேஷன்ஸ்ல இருந்து இதை ரீடைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால இவருக்கு திருபுவனமுடிய அப்படின்ற ஒரு பட்டப்பேரும் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த விஜயகண்ட கோபாலன் தான் விஜயகண்ட கோபாலன் மாடைன்னு அந்த மடை காயின்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காரு. எப்பவுமே காசுகள் இஷ்யூ பண்றாங்கன்னா அப்ப இண்டிபெண்டன்ட் ரூல் இருந்திருக்கிறதா அர்த்தம். நம்ம ஒரு சிற்றரசர்களா இருக்கிறோம் போது அந்த இது பெரிய அரசாட்சி இருக்கு இல்லையா, அவங்களோட காயின்ஸ் தான் புழக்கத்துல விடுவாங்க. இப்ப நானே காயின்ஸ் இஷ்யூ பண்றேன்னா அப்ப எனக்கு அந்த அளவுக்கு சுய ஆட்சி இங்க நடந்திருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ விஜயகண்ட கோபாலன் ஒரு பெரிய அரசாங்கம் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சது இந்த ஒரு கல்வெட்டு தான் கிடைச்சிருக்கு இல்லையா. புலியூர் கோட்டம்னா இந்த வடபழனி, கோடம்பாக்கம் இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளா இருந்திருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப வரும்போது கூட பார்த்தேன், ஒரு நம்ம ஸ்கூல் ஒண்ணு இருக்கு இல்லையா, ராம் தேட்டர், பழைய ராம் தேட்டர், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இது கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு.
அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா புலியூர் கோட்டம் அப்படின்னு அந்த புலியூர் அப்படின்னு போட்டிருக்கு. சோ புலியூர் இன்னமும் புலியூர் ரோடுன்னு போட்டிருக்கு. ட்ரஸ்ட்புரம்ன்றது சில பேர் கூப்பிடுறாங்க, புலியூர் ரோடுன்னு சொல்றாங்க. சோ இன்னும் அந்த பழமை வந்து விடாம இங்க வந்து ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இங்க அதாவது சென்னைக்குல வந்து அது மிகவும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புலியூர் கோட்டமும் புழல் கோட்டமும் தான் இந்த இடத்துல புழக்கத்துல இருக்கு. மீறி கோட்டங்கள் எல்லாம் வந்து போயிடுச்சு தொண்டை மண்டலத்துல, வழக்காடுல இல்ல. ஆனா இந்த கோட்டம் தான் வந்து நமக்கு ஒரு இதுவா இருக்கு இல்லையா? அதனால மிகவும் சிறப்பான செய்திகளை வந்து நீங்க தெரிவிச்சீங்க. கட்டடக்கலையை பொறுத்த மட்டும் இங்க பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகம் மட்டும் இன்னமும் வந்து அந்த பிற்கால சோழர் அப்புறம் விஜயநகர் இவங்களோட கலைப்பாணியில வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து 2 தளங்கள் கொண்ட விமானம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிற்கால சோழர் சொன்னேன் இல்லையா, அது கர்ப்ப கிரகத்துல இருக்கிற லிங்கம் இதெல்லாம் மட்டும்தான் பிற்கால சோழர். அதுக்கப்புறம் விஜயநகர், நாயக்கர் இதெல்லாம் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட கட்டிட அமைப்பு. இது வந்து ஆக்சுவலா ஆகம விதிகள் படி கட்டப்பட்ட இந்த கர்ப்ப கிரகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆகம விதிகள் படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி 2 தலங்கள், அதுக்கப்புறம் கிரீவம், சிகரம், இது ஸ்தூபி எல்லாமே வந்து இந்த விமானத்துல ஆகம விதிகள் படி இருக்கிறத பார்க்க முடியுது. தேவகோஷ்டத்திலயும் வந்து விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் பிரம்மன், அதுக்கப்புறம் துர்கை இவங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆகம விதிகள் படி கட்டி இருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து புது கட்டட அமைப்புல பாத்தீங்கன்னா கும்பபஞ்சரம் இதெல்லாம் வந்து விஜயநகர் ஆட்சிக்கு உட்பட்ட கட்டட அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா நம்ம பார்க்கும் போதே நல்லா தெரியுது இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கட்டினாங்க அப்படின்றது. ஏன்னா சுதையில வந்து கட்டி இருக்கிறது இது ரீசெண்ட் சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்க முடியுது. இந்த கிரானைட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சோழ கட்டட அமைப்பா இருக்குது. கோயில் கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா திருவாலீஸ்வரர் அப்படின்ற பேரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பரத்வாஜீஸ்வரர்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் முந்தைய காலத்துல வந்து அதாவது ஏர்லியர் இன்ஸ்கிரிப்ஷன் படி பாத்தீங்கன்னா 25வது ஆட்சி ஆண்டு விஜயகண்ட கோபாலனுடைய 25வது ஆட்சி ஆண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப வந்து திருவாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வர ஆட்சி ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பரத்வாஜேஸ்வரர்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த கோயிலோட பேர் மாற்றத்துக்கான காரணங்களையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதா இருக்கு. என்னோட கருத்துப்படி என்னன்னா, அந்த சொசைட்டி இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சமூகம் வந்து யாருடைய ஆதிக்கத்துல இருக்குதோ அதை வச்சுதான் கோயிலோட பேர் மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. சோ திருவாலீஸ்வரர் அப்படின்னும் போது அது வந்து பல வகையான சமூகத்தினர், பரத்வாஜேஸ்வரர்னும் போது மேபி பட்டர்கள் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்திருக்கலாம். அது ஆய்வுக்கு உட்பட்டதா கருதப்படுது. ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம வந்து பத்தி தெரிவிக்கணும். பெரும்பாலான கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப கிடைக்கல, ஏன்னா ரெனோவேஷன் பண்ணிட்டாங்க. அதுல இது எஞ்சி இருக்கிற கல்வெட்டுகள்னு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த கல்வெட்டுகள் குறிப்புகள் தான் நம்ம வந்து இப்ப சொல்லி இருக்கிற விஷயம். அப்போ வந்து வரலாற்று ஆசிரியர்னா பிரீதா மேடம் இல்ல, அதனால அவங்க வந்து அதை வந்து இது பண்ணாம விட்டுட்டாங்க. உங்ககிட்ட கேட்டிருந்தா இன்னும் இல்ல, இந்த கல்வெட்டுகள் வந்து தரவுகள் அவங்களுக்கு தெரியாது, முக்கியத்துவம் தெரியாது, அதனால சொல்லுங்க. ஏன்னா இப்ப கிடைச்ச கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா குறைஞ்ச அளவு, அதுலயே நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது அப்ப கல்வெட்டுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத ஒருத்தரும் இத வந்து புரிஞ்சுக்கணும். இதுல போட்டிருக்கு பாருங்களேன், யாண்டு கொண்டு கொண்டு புலியூர் கோட்டம். ஆமா புலியூர் கோட்டம். நீங்க இது என்னப்பா, புலியூர் திருவாலீஸ்வரம் இந்த பாருங்க, திருவாலீஸ்வரம் இந்த கோயிலை பற்றி செய்தி வருது. மத்த எழுத்துக்கள்லாம் வந்து சரியா விளக்கு விட்ட பாருங்க, நீங்க சொன்ன சாவா மூவா வந்திருக்கு. சாவா மூவா அப்படின்ற எழுத்துக்கள் வந்து தெரியுது.
சிவலிங்கம் வந்து பழைய சிவலிங்கம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க அம்பாள் சன்னதியை வந்து நம்ம திரு நடராஜனா அப்பாதான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அம்பாள் பேர் என்ன? அம்பாளுடைய பேர் சொர்ணாம்பிகைன்றதுதான் இங்க இருக்கிற அம்பாளோட பேரு. இந்த சொர்ணாம்பிகை ஸ்டாச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டர் பீரியடா தான் தெரியுது. அதோட உருவ அமைப்பு, அம்மனோட உருவ அமைப்பு எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிற்காலத்துதான் அப்படின்னு. அப்ப அம்பாள் வந்து பிற்காலத்தை சேர்ந்து பிற்காலத்துல நாயக் பீரியட் அந்த மாதிரி. அம்பாள் இங்க இருந்தது. ஆமா நீங்க வந்து சரி, அப்போ இங்க இருந்த அது நாயக்கர் காலத்தை தான் இருக்கலாம் அப்படின்றது. ஆமா, நீங்க ஒரு வரலாற்று பேராசிரியர், அதனால தகவல்கள் வந்து சிறப்பு. மண்மரபு நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து திருவாலீஸ்வரம் அப்படிங்கிற அந்த கோடம்பாக்கத்துல இருக்கிற புலியூர் கோட்டத்துல இருக்கிற புலியூரான நம்ம திருவாலீஸ்வரம் கோயில்ல இங்க வந்து நம்ம இத கல்வெட்டு செய்திகளையும் அரிய தகவல்களையும் நம்மளோட பகிர்ந்து கொண்ட முனைவர் பிரீதா அவர்களுக்கு நம் நன்றியை வந்து வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி.